சேலம் வழியாக சென்னை வந்த காரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்திலிருந்து 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் கோவை சென்றுவிட்டு சேலம் வழியாக ஊர் திரும்பினர். கார் சேலம் ஏவிஆர் ரவுண்டானா பகுதியில் வந்தபோது என்ஜினிலிருந்து எதிர்பாராத விதமாக புகை வந்தது. இதையடுத்து ஓட்டுநர் மோகன் காரை நிறுத்தி பார்த்தபோது காரின் பின்பக்கம் தீ பிடித்தது. அதிர்ச்சியடைந்த மோகன் காரில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றினார். இதைத் தொடர்ந்து தீ மளமளவென கார் முழுவதும் பரவியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பின்னால் வந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூரமங்கலம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கார் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. காரில் இருந்த 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கோயம்புத்தூர் சென்னை போயிட்டு இருந்தான். வண்டி இடையில வர ஃபயர் ஆயிடுச்சு. டக்குன்னு எல்லாத்தையும் இறக்கி விட்டு புகை மாரி வரவும் எல்லாத்தையும் இறக்கி விட்டு டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. 5 பேர். தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.